இப்போ வந்து ஆயிரங்கால் ஜடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போடுறேன் நான். அதுக்கு வந்து இந்த லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து சும்மா கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுக்கணும். இந்த லாஸ்ட்லேருந்து எடுத்து வச்சு இதே மாதிரி அப்படியே டைட்டாக போட்டுனே வரணும். இந்த ஜடை போட்டால் அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஜடை போடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பின்னால் தான் தெரியும், அழகாக இருக்கும். இதே மாதிரி அப்படியே டைட்டாக ஃபுல்லும் பின்னணும். இந்த ஜடை எவ்வளோ நீட் இருக்கோ அவ்வளோ நீட்டுக்கோ இதே மாதிரி பின்னணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் ஆயிரங்கால் ஜடைன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த மாதிரி தான் பின்னுவோம். இந்த பாருங்கள் அழகாக பின்னிட்டேன் நான். ஆயிரங்கால் ஜடை இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கீழே ஹேர் பேண்ட் போட்டு விட்டுட்டேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. பாருங்கள் ஆயிரங்கால் ஜடை போட்டிருக்கேன் நான். இதுக்கு வந்து பூ எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ என்னோடய வீடியோவில் மல்லி எறும்பு மாலை எப்படி கட்டுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. நடுவில் நார் வச்சு கட்டுற மாதிரி இப்போ கட்டியிருக்கேன். இந்த சைடு நாருக்கு பதில் நூல் வச்சுருக்கேன். இந்த சைடு நூல் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு நூல் விட்டுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இங்கே மேலே வச்சு இப்படி வச்சு அடியில் இந்த ரெண்டு நூலும் சேர்த்து இப்படி கட்டிடணும். பாருங்கள் மல்லிப்பூவை இதில் வச்சு இங்கே ஒரு ஹேர் பின் போட்டுடணும். அப்போ தான் நிற்கும் அது. இந்த இடத்துல இப்படி போட்டோம்னா நம்ம ஆல்ரெடி முடி போட்டிருக்குறோம். ஹேர் பின் போட்டுடணும். போட்டுட்டு அது மேலே ஒரு ரோ வந்து கனகாம்பரம் பூ. இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒன் சைடு எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதை கட்டியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து இந்த பக்கத்துலேருந்து அப்படியே வச்சுன்னு வரணும். இதுக்கும் அதே மாதிரி நூல் இருக்குது. கீழே விட்டு அப்படியே கட்டிடலாம். இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இது கீழே இப்படி தள்ளி இப்படி வச்சிடணும். பார்க்குறதுக்கு அழகாக செண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள். இதே மாதிரி இந்த சைடும் இப்படி இது பண்ணி இப்படி வச்சு இதை இந்த நாடாவை கீழே முடி போட்டு இது மாதிரி கீழே கட்டிட்டு இந்த கனகாம்பரம் பூ மேலே எங்கள் ஹேர் பின் ஒன்று போட்டுக்கணும். அப்படியே நிற்கும். இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு நம்ம ஒன்று போட்டுக்கணும். இங்கே இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று போட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஆயிரங்கால் ஜடைக்கு இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம்.